ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 கலர் நூல் எடுத்துக்கலாம். இது வந்து எம்ப்ராய்டரி மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த 5 நூலையும் ஒன்றா சேர்த்துட்டு பாபினில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த கேஷ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு லூஸ் வேணும், நூல் வரல அப்படின்னா லைட்டாக வந்து அந்த ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் எடுத்திருக்கோம். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி சின்ன டிசைன் போட்டிருக்கேன். நம்ம வேறு டிசைனும் போடலாம். நான் சும்மா ஒரு மாடலுக்காக தான் இது காமிச்சிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா? இந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பின்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்லீவில் பின்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மறுபடியும் புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா ஒரு துணியில் வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லீஃப் மேலேயே உள்ளே வந்து இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம தைச்சிட்டோம்னா பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பின்பக்கம். முன்னாடி திருப்பும்போது இந்த கலர் வந்து வரும் நமக்கு. சரிங்களா? இந்த ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு. இதில் வந்து ஃபுல்லாக கோல்டு பால் வச்சு கீழே வந்து ஒரு சின்ன பேட்ச் வச்சுருக்கேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாம். தேங்க்யூ.